எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான். அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சொல்லப்போனா சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம். பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது. ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி. அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை நாம நம்பிக்கையோட அணுகணும். இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும். மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்கிறதும் இந்த கால மாற்றத்தால தான் நடக்குது. இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்துல நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு, அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அன்பான மிதுனம் ராசி நேயர்களே, 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்க போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழையிற நேரம். 9ல சூரியன் வந்தா யோகங்கள் தேடி வரும்னு சொல்லுவாங்க. இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அதிரடி திருப்பங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவா பார்த்துடுவோம். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலிகள். ஆனா சில நேரத்துல ரெட்டை மனசோட இருப்பீங்க. இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் ஏதோ ஒரு தடையால நின்னுட்டு இருந்திருக்கலாம். இனிமே அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு எரியப்படும். தந்தையோட உறவுல ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்பாவோட சொத்துக்கள் வரதுல இருந்த சிக்கல்கள் தீரும். அவரோட ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு புது உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம்னு தான் சொல்லணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் கிடைக்கும். நீங்க ஒரு யோசனை சொன்னா அதை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு பவர் வரும் பாருங்க. பணப்புழக்கம் இந்த மாசம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். வராத கடன் வசூலாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும். அதனால கையில காசு புரளும். ஆன்மீக பயணங்கள் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது இப்பதான் கைகூடும். அந்த பயணம் உங்க மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற மிதுன ராசிக்காரங்களுக்கு விசா அல்லது குடியுரிமை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்தா அது இப்போ சரியாயிடும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறி தெரியும். அது கல்யாணமா இருக்கலாம், இல்ல காது குத்தா இருக்கலாம். மொத்தத்துல வீடு விசேஷ களை கட்ட போகுது. தம்பதிகளுக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் இப்ப காணாம போகும். ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு நடக்கிற காலம் இது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும். ஊர்ல உங்களை ஒரு முக்கியமான மனுஷனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட வார்த்தைக்கே ஒரு தனி மரியாதை கிடைக்கும் பாருங்க.
மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற கனவும் நனவாகும். பெண்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும். புகுந்த வீட்டுல உங்களோட பெருமை பேசப்படும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறும். ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குவீங்க. ஆனா சரியான நேரத்துக்கு தூங்குறது மட்டும் ரொம்ப முக்கியம். பழைய நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தியோ அல்லது ஒரு பிசினஸ் வாய்ப்போ உங்களை தேடி வரும். சொத்து தகராறுகள் இருந்தா அது இப்ப கோர்ட்டுக்கு போகாம பேசி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு லாபத்தை தரும். புது வீடு கட்டணும்னு பிளான் போடுறவங்களுக்கு லோன் டக்குன்னு சாங்ஷன் ஆகும். கிரகப்பிரவேசம் பண்ற அளவுக்கு காரியங்கள் வேகமா நடக்கும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஓரளவுக்கு லாபகரமான காலம்தான். ஆனா ஆசைப்பட்டு மொத்தமா முதலீடு செஞ்சிடாதீங்க. சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் வைரல் ஆகும். உங்களை பின்தொடர்றவங்க எண்ணிக்கை கூடும். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இவரு கூட வச்சுக்க வேணான்னு அவங்களே விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை வளரும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். மத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லுவீங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்துல ஒரு புரட்சி செய்வீங்க. பேச்சுல கொஞ்சம் நிதானம் வேணும். சில நேரங்கள்ல ரொம்ப ஓப்பனா பேசிடுவீங்க. அது மத்தவங்கள காயப்படுத்தலாம். வார்த்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா விடுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு வரவேண்டிய பங்கு சரியா வந்து சேரும். அதுக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. விடாமுயற்சியோட படிங்க. வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கை இந்த மாசம் உங்களுக்கு உச்சத்துல இருக்கும். எந்த சவாலையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும். வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதா இருந்தா மெக்கானிக் கிட்ட ஒரு தரம் செக் பண்ணிக்கோங்க. குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை தரும். அவங்க செய்யற சின்ன சின்ன சாதனைகள் உங்க மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறத மட்டும் தவிர்த்திடுங்க. நீங்க நல்லது செய்ய போய் அது உங்களுக்கு பிரச்சனையா முடியலாம், ஜாக்கிரதை. உணவுல காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மக்களோட செல்வாக்கு கூடும். மக்கள் உங்களை கேட்டு உங்களை ஆதரிப்பாங்க. மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் இருந்த டென்ஷன், தலைவலி எல்லாம் போயிட்டு நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகும். எழுத்தாளர்கள், கலைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம். திடீர்னு ஒரு பெரிய மனுஷனோட அறிமுகம் கிடைக்கும். அவர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும். நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த ஒரு காரியம் இப்போ ஜரூரா நடக்கும். இது எப்ப முடியும்னு நினைச்ச விஷயம் இப்ப முடிஞ்சிரும். முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது. நீங்க செஞ்ச தர்மங்கள் இப்போ உங்களை காப்பாத்தும். முன்னோர் வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறது உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தரும். கடைசியா, இந்த காலம் உங்களுக்கானது. வாய்ப்புகள் வரும்போது அதை பிடிச்சு மேல போறது உங்க கையில தான் இருக்கு. பரிகாரம்: மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அதனால புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. சூரிய பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க அல்லது சொல்லுங்க. மேலும் ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட உதவி செஞ்சீங்கன்னா உங்க தடைகள் எல்லாம் நீங்கி யோகங்கள் சேரும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.